So to have this, I'll have two key person in the room. So one is our sir, Dr. Mahendran sir, to be on the stage. So he's a Mahendran sir is a professional doctor, a businessman, and an Indian politician from Pollachi. So he did his postgraduate in Bangalore and then Master of Medicine in Madras University. He is the MD for Expoven, which is an India Vanilla initiative, and he is the current serving as the DMK IT Wing Joint Secretary. And many more to quote, so I'm just limiting myself. And then our key note speaker, Mr. Kumar Member sir. He is the CEO and the founder of GoFrugal. So he started as a project associate in IIT Madras, if I'm not wrong. And then he worked as a software engineer in HCL and then Qualcomm. And then he started a software product which is called Wembus Systems in 1995. Right? And then he's also president and the chief operating officer of AdventNet, which is later called the Zoho Corporation. He started GoFrugal in 2004, which is now a premium SaaS service provider. So he is a coach, mentor, and what do we call fitness enthusiastic. So welcome to the stage, sir. So I'll take an immense pleasure in having a chat with you both of you, sir. So நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா எங்கள் டீம்கிட்ட வந்து இந்த மாதிரி பேச போகிறோம், உங்களோட கொஷின்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தோம். ஸோ ஐ காட் சம் கொஷின்ஸ். ஸோ I'll go by one questions and then we'll take it forward. So first question, so what are the key qualities every aspiring entrepreneur should focus on to succeed in technical industries? முதல்ல வந்து ஆனந்துக்கும் உங்களுக்கும் என்னை இங்கே கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் நம்ம தலைவர் விக்ரமராஜா சாரோட அன்புக்கும் ப்ரேயருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ நான் வந்து கடைசியில் வந்து ஒரு ஹெல்த் டிப்பு கொடுக்க போகிறேன் என்னுடைய அனுபவத்தை வச்சு. ஸோ அதையும் கேட்டுக்கங்க. அப்போ விக்ரமராஜா சாருக்கு சொன்னதுக்கும் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். ஸோ இப்போ ஆண்டர்ப்ரூனராக என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே, இப்போ வந்து என் மைண்ட் வந்து கொஞ்சம் க்ளவுடட்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்த பேனல் டிஸ்கஷனோட விஷயங்கள் சிலதுனால க்ளவுடட். ஸோ ஆண்டர்ப்ரூனருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் முக்கியமான விஷயம் வந்து ஆப்டிமிசம். அப்படின்னா நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் இல்லை ஒரு புதிய முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா ஹோப் இருக்கிறதுனால தான் அது பண்ணுறோம். நம்ம எதிர்காலத்தை பற்றின ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அதை பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து ஆப்டிமிசம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஏன்னா இப்போ நானே 1995 நான் அமெரிக்காவிலேருந்து வேலையை விட்டுட்டு வந்தேன். குவால்காம்ன்ற கம்பெனி வந்து எனக்கு அதில் ஸ்டாக் ஆப்ஷன் இருந்தது. அதாவது ரொம்ப நல்ல ஸ்டாக் ஆப்ஷன். ஒரு 4 வருஷம் 5 வருஷம் வேலை பார்த்தா அமெரிக்காவில் மல்டி மில்லியனர் ஆகிடலாம், அந்த அளவுக்கு ஸ்டாக் ஆப்ஷன் இருந்தது. குவால்காம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கம்பெனி ஆச்சு. அப்போ நான் வேலையை விட்டுட்டு இந்தியாவுக்கு வர்றதே வந்து முதல்ல வந்து எங்கள் வீட்டு சுற்றி எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் நினச்சாங்க நம்மளை அமெரிக்காவிலேருந்து அடித்து துரத்திட்டாங்க, வேலை சரியாக செய்யலை அப்படின்ட்டு. ஏன்னா நான் தெருவில் எப்பொழுதும் விளையாடிட்டே இருப்பேன். பக்கத்து வீட்டில் பந்து அடித்து கண்ணாடி உடைக்கிறது, இந்த மாதிரி நியூசன்ஸ் வேலையெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அவ்வளோ நல்ல பேர் கிடையாதுன்னு வைங்க. அண்டு சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து அங்கே அமெரிக்கா போயிருக்கோம். இப்போ தான் வந்து நல்லா சம்பாதிக்கிற, வீடுக்கெலாம் வந்து உனக்கு கீழே இன்னும் 2 தம்பி ஒரு தங்கை இருக்காங்க, நல்லா நிறையா சம்பாதிக்கணும், இப்போ போய் திரும்பி வரேன்றியே அப்படின்னு ஒரு எங்கள் குடும்பத்துலலாம் யாருமே தொழில் செஞ்சதில்லை. அப்போ யாரும் வந்து அதை சுற்றி வர இருக்கிறவங்க யாருமே நம்ப மாட்டாங்க 1995 இல்லையா. இன்றைக்கி ஆக்சுவலாக ஒரு நல்ல விஷயம் இல்லைன்றது ஆண்டர்ப்ரூனர் அப்படின்னா நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், அவருக்கு நிறையா ஹோப்பு கொடுக்குறோம், இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்குன்றோம், சீக்கிரமாக சக்ஸஸ் ஆகிடலான்னு சொல்கிறோம். இதெல்லாம் ஆக்சுவலாக டேஞ்சர். இப்போ நம்ம சந்திக்கிறதுல நிறையா பேர் வந்து நம்மளை ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா, நமக்கு இருக்கிற மன உறுதி, நமக்கு இருக்கிற நம்பிக்கை, நமக்கு இருக்கிற ஹோப், நமக்கு இருக்கிற ஆப்டிமிசம் வச்சு தான் நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். கண்டிப்பாக இங்கே 30 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருமே வந்து அந்த மாதிரி இதில் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் ஹோப் அண்ட் ஆப்டிமிசம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். வெரி நைஸ் டு ஹியர் சார். டெஃபினெட்லி அந்த 30 இயர்ஸ் சொல்லும்போது நிறைய பேருக்கோட ஏஜ் அந்த ரேஞ்சு தான் இருக்கும். ஸோ அவர் ஏஜ் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினெட்லி. Okay, so thank you sir. So one more question. So how do you stay motivated
and also innovative during challenging times in the business? முதலாவதாக இந்த இந்த குறிப்பிட்ட மீட்டிங்க்கு எனக்கு அழைப்பு கொடுத்த யங் என்டர்பிரைஸ் ஃபெடரேஷனுடைய தலைவர் சீனும் ஆனந்த் அவர்களுக்கும், இங்கே ஒருங்கிணைப்பாளர் திரு அலெக்ஸ் அவர்களுக்கும், செக்ரட்டரி திரு பாண்டியன் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழக இந்த குறிப்பிட்ட அங்கத்துக்கு ஒரு அங்கமாக தலைவர் திரு விக்ரமராஜா அவர்கள் இஸ் ஆல்வேஸ் அ மோட்டிவேட்டர். இன்னைக்கு அவர் கொடுத்த ஸ்பீச் கேட்கும்போது இந்த ஒரு மாசமா ஒரு அமெரிக்க அதிபர் வந்து பேசுறதெல்லாம் பார்க்கும்போது அவரோட போய் பேசுறதுக்கு இவர் அமைச்சிட்டா பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த கோபம், அந்த இது எல்லாத்துக்கும் போத் ஆங்கர் பிளஸ் சேலஞ்ச், வி நோ ஹவ் டு ஃபேஸ் யூ அப்படிங்கிற அந்த சேலஞ்சுக்கு நான் ஒரு பதிலாக அருமையாக பேசினார் எப்பவும் பொழுது. ஸோ அதுவும் ஒரு இட் வாஸ் வெரி இன்ஸ்பைரிங் வரவேற்புரை. ஐ மீன் ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ஃபார் தட் அண்ட் praising for that. Coming to the question, basically before I go into that, I think before I go into your answer, எங்களுக்கு முன்னாடி இங்கே 4 யங் என்டர்பிரனர்ஸ் அண்ட் இது when I was watching அவங்க நீங்கள் 4 பேரும் மேலே மேடையில் பேசும்போது I had all smiles. ஒரே அதாவது I was so happy to see how each 4 of you are a senior of course is my friend Mutsami அவர்கள், but nevertheless all the 4 அருமையாக shared your experiences and அதுக்கும் I was very very proud and very happy to hear that. அதையும் சொல்ல விருப்பப்படுறேன். Coming to what I do, like what நீங்கள் எல்லாரும் சொல்கிற போல, I'm basically, I started off as a physician exactly 35 years ago, 1990 as a physician. And என்னுடைய what I'm going to say in a way indirect உங்களுடைய கொஸ்டினுக்கு நான் ஆன்சர். Whatever you do, you have to do what you're passionate about. என்ன ஃபீல்டு எடுத்தாலும் அதில் ஒரு வெறி இருக்கணும், அதில் பைத்தியம் இருக்கணும். யூ ஷுட் பி மேட் அபவுட் இட். அந்த வெறி இருந்ததுன்னா எவ்ரி சேலஞ்ச் யூ கேன் ஃபேஸ். ஸோ ஐ ஹேட் திஸ் பிக் 2 குறிப்பிட்ட ஃபீல்டில் ஹேட் அ பிக் பேஷன் அண்ட் வெறின்னு சொல்லலாம். ஒன்று வாஸ் மெடிசின், அதர் ஒன் வாஸ் அக்ரிகல்ச்சர். ஸோ 1990s லைக் இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க இந்த கனடா தென் துபாய், ஈச் டைம் there's a phase where you go. ஸோ அப்போ வந்து 1990s வந்து எங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் எல்லாருமே மெடிசன் முடிச்சா யூஎஸ் போகிறக்கு தான் பார்ப்பாங்க. அப்போ ஒரு எக்ஸாம் இருக்கும் அங்கே, திட் யூஸ் டு பி கால்டு ECFMGன்னு ஒரு எக்ஸாம் இருக்கும். அதை போய் மணிலா போய் எழுதிட்டு வந்து அதில் பாஸ் பண்ணால் தான் யூஎஸ் போகலான்ட்டு வெறித்தனமாக எல்லாரும் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஐ ப்ரிப்பேர் ஆல்சோ அண்ட் I easily was able to pass it, but I had a great mentor who was my grandfather himself. So அவர் தான் எனக்கு மென்டர் இருந்தார். He was a freedom fighter and everything, and he's seen the highs and lows. So he asked me, and I still will not forget the question he asked me 35 years ago, what are you mad about? அவர் எதுவுமே இது செய்யன்னு சொல்ல மாட்டார். உனக்கு எது மேலே பைத்தியம் இருக்கு? நான் சொன்னேன் எனக்கு விவசாயமும் மருத்துவம் தான் அப்படின்னு. ஏதோ ஒன்று சொல்லு அப்படின்னாரு. இல்லை அது எப்படி நான் எதுக்கு ஒன்று சொல்லணும், 2மே பண்ணுவேன். நீங்கள் என்ன ஒன்று சொல்லுங்க வைங்கன்னாரு. 2மே பண்ணோன்னா நம்ம நாட்டில் தான் பண்ண முடியும், வேறு எந்த நாட்டிலும் இந்த மரம் பலதோடில் சேர்ந்து பண்ண முடியாதுன்னு சொல்லி, ஸோ he motivated me to stay back. So I've been a physician even now for 35 years, and in physician அது வந்து ஐ டூ இட் மோர் ஃபார் மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னா மை ஜாப் அங்கே வந்து ஃப்ரம் டே ஒன் இஸ் நாட், அஃப்கோர்ஸ் ஏர்னிங்ஸ் வில் கம் இன் எனி ஃபீல்ட், பட் டு பி ஆக்குரேட். பிகாஸ் என்ன தொழில் நீங்கள் சொன்னாலும் எவ்வளோ பெரிய தொழில் எது பேராக இருந்தாலும் கடைசியில் நீங்கள் திருப்பி வரும்போது ஹெல்த்துன்னு வந்துட்டா யூ ஆர் கன்சிடர்ட் நெக்ஸ்ட் டு காட். ஸோ and the trust of that patient you should never lose. You should never lose that trust that he's thinking you're next to God. So my job is not that you will not be able to cure everybody, but you have to be able to diagnose everybody. அந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் 99% சக்ஸஸ் இருந்தால் போதும் சொல்ல முடியாது. யூ ஹேவ் டு பி 100% ஆக்யூரேட். ஒரு 100 பேர் 99 பேருக்கு நான் கரெக்டாக சொல்லிட்டு ஒருத்தர் தான் விட்டேங்கிறது there's no chance in that. It has to be 100%. So அந்த ஃபீல்டு you have to know thorough, and if you don't know you have to be frank. எனக்கு தெரியல. என்னோட ஐ ஹேட் கிரேட் ப்ரொஃபஸர்ஸ் would taught me. ஸோ அவங்க சொல்லுவாங்க தெரியலன்னா போய் படிச்சுட்டு வரேன்னு சொல்லு. ஸோ தட் இஸ் வாட், ஸோ த பேஷன் ஃபார் அ பர்டிகுலர் ஃபீல்ட். சேம் த செகண்ட் திங் when I went to agriculture, it was purely passion. அண்ட் அப்போல்லாம் அக்ரிகல்ச்சருங்கிறது வாஸ் ஹார்ட்லி ஒரு ஏக்கர் 10,000 வந்தால் பெருசுன்னு இருந்துச்சு. Second thing is to learn the subject thoroughly. Passion number 1. Second is to learn your subject thoroughly. Fortunately, the internet revolution in 1994 in our country
சேஞ்ச் so many things. நீங்கள் எந்த ஃபீல்டு வேணாலும் நீங்கள் ஒரு காலேஜுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இட்ஸ் இஸ் தேர் இன் யுவர் லேப்டாப். earlier it used to be on big TV like thing in 1994. Today it's in your phone. So be thorough in your subject. இந்த ரெண்டுமே தரோவா இருந்த பிறகு தான் யூ கேன் கெட் இன் டு தட் டு க்ரோ. அண்ட் தேர்ட் இஸ் perseverance. முத்சாமி அவர்கள் சொன்னது போல் பேஷன்ஸ் அண்ட் perseverance. There's no fast track, there's no shortcut. So I think sticking to that. And then last, if I can just have your question again. So how do you stay innovative during challenging times? See, as long as if you know your subject thoroughly and you are willing to stick it out in tough times, and then the challenges you can always face. If you know your subject thoroughly and you know the industry thoroughly, you can always stick it out. Second one, I think, which I think my previous young speakers will agree. Usually we are all, first as an entrepreneur, technically you're good at some subject. I could be good at agriculture, and then I went into agri-food business, which is natural vanilla, to do the first thing. So you have to be innovative and find something right. But technically, even if you're an expert, I'm sure Kumar Rendu sir will agree with me, you have to have a team. You cannot think you can be the master of all. You have to have different masters. I learned it the hard way. I may be technically very good at my subject, but then I may need a good finance person who handles that. He may not know anything about vanilla, he may not know anything about agriculture, but his job is that. And the matter to have a team, and on the team to, as she was telling, to gain their confidence and to make them feel they are partners in it. They're not just employees in it. இந்த ஒரு டீமாக நம்ம விளையாண்டோம்னா இந்த கேமை, then challenges will come, but challenges you will overcome. I think that's what I think you nicely pointed out, and then you put it in a very good flow in sense saying that a consistent madness with 100% knowledge can take it in a further way. So thanks for that insight. So thank you. And I think one question from a Zoho point of view, right? So which many people has asked. So what strategies do you use to scale Zoho from a startup to a global company? இப்போ இதை ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோன்னு சொன்னால் பொய் சொல்லுவாங்க. எப்படி முதல்ல ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் how do we put food on the table, எப்படி நம்ம சாப்பாடு பிரச்சனை இல்லாமல் எப்படி பண்ணிக்கிறது அப்படின்றது. அது வந்த உடனே ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி எப்படி 6 மாதத்துக்கு சாப்பாடு இல்லாத அளவுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வச்சுக்கிறதுன்றது இல்லையா. அது வந்த உடனே எக்ஸஸாக இருக்கிற கேபிட்டல் அது இப்போ நான் பார்க்குறதுல நம்ம ஊரில் நிறையா பிஸ்னஸ்மேன் பண்ணுற தப்பு, அதுக்கப்புறம் அதிகமாக பணம் வந்தால் அது அவங்க வசதியாக இருக்கிறதுக்கு செலவழிச்சுக்கிறாங்க. நாங்கள் அதுக்கு மேலே எக்ஸஸாக வந்ததுன்னா எப்படி புது ப்ராடக்ட் பண்ணலாம், வேறு என்ன மார்க்கெட்டுக்கு புதுசாக போகலாம், எப்படி இந்த ப்ராடக்ட் அதிகமாக மார்க்கெட் பண்ணலாம். ஸோ அதை திரும்பி அந்த எக்ஸஸ் கேஷ் ஃப்ளோவை பிஸ்னஸில் ரீஇன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது. அண்டு இதையெல்லாம் பண்ணுறதே நம்ம மார்க்கெட்டில் என்ன நடக்கிறது, காம்படிஷன் என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட்டில் எது மாறுது, அந்த மாற்றத்துக்கு நம்மளை எப்படி நம்ம முதல்லையே தயார் பண்ணிக்கலாம் அப்படின்றது. அதாவது நம்ம இன்வர்டு லுக்கிங்காகவே இல்லாமல் நல்லா கஸ்டமர்ஸ்கிட்ட நிறையா பேசுகிறது, மார்க்கெட்டை பார்த்துட்டு இருக்கிறது, காம்படிஷனை ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கிறது. அண்டு நம்ம இண்டஸ்ட்ரியில் யார் லீடராக இருக்காங்களோ, ஏன்னா தேர் ஆர் மார்க்கெட் லீடர், நம்ம காம்படிஷனாக யாரை ஃபிக்ஸ் பண்ணுறோன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம காம்படிஷனாக நம்ம ஃபீல்டில் உலகத்திலேயே மோஸ்ட் லீடிங் கம்பெனியை பிக் பண்ணுறோமா, இல்லை நம்மளோட பக்கத்து பிஸ்னஸ், நம்ம ஊர்லேயே பக்கத்துலேயே பிஸ்னஸ் வச்சுட்ருக்கிறவரோட கம்பீட் பண்ணுறோமான்னு. ஸோ ஆல்வேஸ் நம்ம காம்படிட்டராக பிக் பண்ணுறது நம்ம அவங்க உயரத்துக்கு போகவே முடியாத மாதிரி தெரிஞ்சாலும், நம்ம அவங்க தான் காம்படிட்டர்னு சொன்னால் நம்மளை பைத்தியக்காரங்கன்னு பார்த்து சிரித்தாலும், நம்ம மனசில் அவங்கள காம்படிட்டராக வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் டீப்பாக அடிக்கடி ஸ்டடி பண்ணிகிட்டே இருந்து நமக்கு தேவையானது நம்மளால் எவ்வளோ அதில் செய்ய முடியுமோ அதை செய்கிறது, அந்த மாதிரி. ஸோ இதை ரிப்பீட்டடாக 35 வருஷம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா எல்லாருமே சக்ஸஸ் ஆகிடலாம். So very well said. Consistency, definitely. And then one question. So how customer
how important is customer feedback in shaping a product development? அதாவது அபவுட் ஹவு இம்பார்ட்டன்ஸ் த கஸ்டமர். ஐ எம் அ பிக், எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் லவ் ரீடிங் அண்ட் எனிபடி வாண்ட்ஸ் டு நோ ஹவு இம்பார்ட்டன்ட் கஸ்டமர்ஸ் ஷுட் ரீட் Mahatma Gandhi is saying about how important is the customer. Basically அவர் என்ன சொல்வார்னா customer is everything. And அது எப்படி அவர் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் அண்ட் பாலிடிக்ஸ் இது இருக்கும்போது அவர் எப்படி கஸ்டமர் பற்றி பேசினாருங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா மெனி பீப்புள் ஹூ ஆக்சுவலி அவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கும்போது he was looking for customers to sell the footwear. செருப்பு தைச்சு வித்துட்டு இருந்தார் in his little community. So அந்த செருப்பு தைச்சு விற்கிறதுக்கு அந்த வாங்கக்கூடிய அந்த கஸ்டமர் ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ்ங்கிற பற்றி சொல்லியிருப்பார். ஸோ கஸ்டமர் ஃபீட்பேக் இஸ் எவ்ரி திங். Customer feedback, because at the end of the day, we are trying to sell a product, whatever it is, whether it's a vanilla, whether it's a software, whether it's anything, we are trying to. So, another customer feedback, you have to always be open. You may get some of the feedback could be a little கசப்பாகவும் இருக்கலாம். அந்த கசப்பான தான் முதல்ல எடுத்துக்கணும். That's the first one you should take. So, customer feedback, customer expectation. Growth, customer feedback is about improving, but customer expectation is about growth. And only if you know the expectation, you can grow. So that is one thing. And to add another point, even though totally not related to that, the best customers are in India. There is no better. We have this mindset about looking west or looking outside the country. We are 1/6 of the world's population. We are the fastest growing economically in the world. And we are perhaps knowledge-wise. Our knowledge is not about English. English is not a knowledge at all. It's only a communication skill. If you're selling some product to a Japanese person or a German person or a French person, our English is theriyadu. When I started to build my industry in 2003, 22 years ago here in Pollachi, now I made sure all my employees were from within Pollachi Taluk. அவங்க யாருமே இங்கிலீஷ் பேச தெரியாது, ஆனால் இங்கிலீஷ் படிக்க தெரியும். என்னோட பிக்கஸ்ட் சேலஞ்ச் வாஸ் மேக்கிங் அந்த எம்ப்ளாயீஸுக்கு நீங்கள் வெளிநாட்டுக்கு, ஏன்னா அப்போ வந்து த மார்க்கெட் வாஸ் ஆல் எக்ஸ்போர்ட். ஸோ அப்போ அவங்க வரும்போது நம்ம அவங்கள பார்த்து தான் அப்படியே வேப்பான்னு நினைக்கிறோம். அப்படி கிடையவே கிடையாது. உன்னோடைய சப்ஜெக்டில் யூஆர் எக்ஸ்பர்ட், நீ இங்கிலீஷ் பேச தெரியாது இஸ் நாட் அ திங். ஸோ எஸ், ஸோ நோயிங் அபவுட் த கஸ்டமர் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஹேவிங் கான்ஃபிடன்ஸ் இன் யுவர் ஸ்கில் இஸ் இம்பார்ட்டன்ட். வில்லிங் டு டேக் கிரிட்டிசிசம் and change accordingly, I think is the key to growth. Yeah, so never shy away அப்படின்றது தான் point. Very 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 well done, sir. Thank you. And then one point, sir. So I have a list of questions, but I'll try to make it consolidated. நான் ஒரு பதில் சொல்லட்டுமா? Yeah, of course. ஆக்சுவலாங்க நான் சொல்கிறது கொஞ்சம் கான்ட்ரோவர்சியலாக இருக்கலாம் அவர் சொன்னதுலேருந்து. ஆனால் நான் என் வியூவும் ஷேர் பண்ணலான்னு. ஏன்னா ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் இப்போது முக்கியமான விஷயம் வந்து, இப்போ நான் பண்ணின எல்லா ப்ராடக்ட்டுமே எனக்கு அந்த தொழில் தெரியவே தெரியாது ஃபஸ்ட்டு பண்ணுறதே. அப்போ கஸ்டமர்கிட்ட கற்றுன்ட்டு தான் பண்ணணும். ஸோ கஸ்டமர் ஃபீட்பேக் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆனால் பிஸ்னஸில் நான் பண்ணின பெரிய தப்பு எல்லாமே வந்து கஸ்டமர் ஃபீட்பேக்கை கேட்டது தான். ஸோ அதனால் இந்த கஸ்டமர் சொல்கிறது ஆக்டிவாக லிசன் பண்ணணும். பட் எதை செய்யணுன்றதை வந்து நம்ம அறிவை உபயோகப்படுத்தி நம்ம கான்டெக்ஸ்ட்டுக்கு எது சரி, நம்ம பிஸ்னஸ்க்கு எது சரியோ அதை பண்ணணும். இப்போ அதுக்கு 2 உதாரணம். இப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்கார். அவர் வந்து கஸ்டமர் பற்றி சொல்கிறதே அவர் சொல்கிறது வந்து கஸ்டமருக்கு, அதாவது இப்போ உங்களுக்கு இந்த மார்க்கெட்டிங்கில் நீட்ஸ் அண்ட் வாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நீடுனா எதெல்லாம் கஸ்டமருடைய தேவைகள், வாண்ட்னா எதெல்லாம் கஸ்டமருடைய ஆசைகள். இப்போ நீங்கள் ஒரு நீடு ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராடக்டை பண்ணுறீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு அவங்களுடைய தேவைகளை இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அவங்க சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்கலாம். ஆனால் ஒரு கஸ்டமருடைய வாண்ட், ஆசைகள் சம்பந்தமான ஒரு ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நிறையா விஷயத்தில் வந்து கஸ்டமருக்கு என்ன ஆசை இருக்குன்றது அவங்களுக்கே தெரியாது அப்படின்னு. அதை தான் ஹென்ரி ஃபோர்டும் சொல்லியிருக்காரு. இப்போ கஸ்டமர்கிட்ட போய் நாங்கள் கேட்டிருந்தோம்னா they would have wanted faster horses, கார் வேணும்னு கேட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னுட்டு. ஏன்னா இப்போ இந்தியாவில் நம்ம வந்து இன்னோவேஷன் ட்ரிவன் எக்கானமி, நிறையா இன்னோவேஷன் வரணும் அப்படின்னு சொல்கிறோம்.
இன்னோவேஷன்றது இந்த ரெண்டாவது கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட் தேவைகளுக்கு பண்ணுறது. நம்ம தேவைக்கு பண்ணுற ப்ராடக்டெல்லாம் கஸ்டமர் சொல்கிறது வேத வாக்காக எடுத்து மகாத்மா காந்தி சொல்கிற மாதிரி பண்ணலாம். பட் இன்னோவேஷன் ட்ரிவனாக ப்ராடக்ட் பண்ணணும்னா நம்ம ஹென்ரி ஃபோர்டையும் ஸ்டீவ் ஜாப்ஸையும் ஞாபகம் வச்சுட்டு அந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ணணும். Okay, thank you, sir. Thanks for the balancing view. Thank you. And then a question, sir. So basically, what are the common mistakes this current generation new entrepreneurs make, and how that can be first viewed and how that can be avoided? சரி, முதல்ல வந்து நம்ம அதாவது தப்பு பண்ணுறது வந்து தப்புன்னு நினைக்கிறோம். ஸோ இப்போ நாங்கள் வேகமாக வளர்கிறதுக்கு ஒரு முக்கியமான பிரின்சிபல் காரணம் அப்படின்னா ஃபெயில் ஃபாஸ்ட். அப்படின்னா தப்புன்றதை வேகமாக உணரணுமே தவிர, ஏன்னா நம்ம தப்பு பண்ணக்கூடாது அப்படின்ற சிந்தனையில் போகிறோம் அப்படின்னா நிறையா வந்து இப்போ ஜாப்பனீஸ் கல்ச்சரில் வந்து அவங்க ஏன் இன்னோவேட்டிவாக இல்லை, அவங்க ஏன் சாஃப்ட்வேரில் நல்லா பண்ணலை அப்படி, ஆர் ஜெர்மன்ஸ் ஏன் சாஃப்ட்வேரில் ரொம்ப நல்லா பண்ணலை, எஸ்ஏபி பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அதுக்கு மக்கள் பேசுகிறதே வந்து நிறையா பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க வந்து தவறு நடக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்க அப்படின்ட்டு. அப்போது இந்த தப்பு பண்ணுறதும் இன்னோவேஷன் நிறையா நடக்கிறதும் வந்து நீங்கள் ஒரு தே கோ டுகெதர். அப்போது இது எல்லாமே கரெக்ட் ஆகும். அதாவது இப்போ நிறையா பேர் வந்து ஒய் ஆர் யூ ஸ்டார்டிங் எ கம்பெனி டு கெட் ரிச் குவிக் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்க. நம்ம ரெண்டு மாதிரி பார்க்கலாம். ஸோ கெட் ரிச் குவிக்ன்றதுக்காக கம்பெனி ஆரம்பிக்காங்கிறது தவறு அப்படின்ற கண்ணோட்டத்தில் பார்க்கலாம். இல்லாட்டி வந்து அவங்க ஒரு சொந்த காலில் நிற்கணும், ஆண்டர்பிரினர் ஆகிறாங்கன்றதை செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ இட் இஸ் இப்போ அந்த மாதிரி ஒரு இல்லை நான் ஐ வாண்ட் டு பி ஃபேமஸ் அதுக்காக நான் ஸ்டார்ட் அப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ வாண்ட் டு பி இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டில். பட் எனிவே தே ஆர் ஸ்டார்டிங் அப், ஸோ தட் கேன் பி செலிப்ரேட்டட், ரைட்? ஸோ அதனால ஒரு ஏதாவது ஒரு பாதையில் சாதிக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ ஐ வுட் சே ஐ ஆம் அ ப்ராடக்ட் ஆஃப் 10,000 மிஸ்டேக்ஸ், ரைட்? அண்டு ப்ராபப்ளி நான் பண்ணின எந்த வேலையிலையுமே எனக்கு திருப்தி இல்லை. அதாவது நீங்கள் லாஸ்ட்டு 35 வருஷமாக நான் வேலை பார்த்துட்ருக்கேன். எதையாவது ஒரு வேலையை நீ வந்து பண்ணி முடிக்கிறதே திருப்தியாக பண்ணினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா ஒரு இன்ஃபேக்ட் முதல்லலாம் சின்ன வயசுலாம் நான் இப்போ ப்ராடக்டை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா அடுத்த நாள் டீமை கூப்பிட்டு திட்டிகிட்டு இருப்பேன் எதெல்லாம் சரியாக பண்ணலை அப்படின்ட்டு. வயசாக அதை நிறுத்திட்டேன். என்னுடைய ஏமாற்றத்தையும் என்னுடைய இதையும் நம்மளே வச்சுப்போம், எதுக்கு அவங்க சந்தோஷத்தை கெடுக்கணும், அவங்கவுங்க சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு. அப்போது ஸோ நிறையா தப்பு பண்ணுறதுல தப்பு இல்லை, தப்பு பண்ணணுன்றதை வேகமாக தெரிஞ்சுட்டு அதை கரெக்ட் பண்ண முடியும், அதை கரெக்ட் பண்ணி திரும்பி ட்ரை பண்ண முடியும். அதாவது பீப்புள் கேன் கெட் பேக்கப், திரும்பி எழுந்துட்டு திரும்பி புது முயற்சி பண்ணுறது, அந்த தவறுலேருந்து கற்றுக்கிறது. இன்ஃபேக்ட் என்னுடைய பெரிய கம்ப்ளைண்ட்டே தமிழ்நாடு இல்லை இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 90% ஆஃப் ஆண்டர்ப்ரூனர்ஸ் ஆர் ஒன்லி ஆண்டர்ப்ரூனர் ஒன்ஸ் இன் தேர் லைஃப். அதில் சக்ஸஸ் ஆன உடனே அவங்க அதை இழக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ சேஃப்டிக்கே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. மீதி இருக்கிற 10% 9% வந்து ஆண்டர்ப்ரூனர் ஒன்லி ஒன் மோர் டைம். அவங்க கொஞ்சம் நிறையா வளர்றாங்க. இப்போ நீங்கள் எலான் மஸ்கை எடுத்துக்கங்க. அவருக்கு என்னை விட ஒரு வயசு பெரியவர். அவர் எவ்வளோ விஷயம் தைரியமாக பண்ணிகிட்டே இருக்காரு இல்லையா? ஸோ அப்போது இஃப் யூ ஆர் அன் ஆண்டர்ப்ரூனர் மை ஒன்லி ரெக்வஸ்ட் இஸ் எவ்ரிடே வந்து இன்றைக்கி என்ன நம்ம ரிஸ்கியாக பண்ணணும், இன்றைக்கி என்ன நம்ம ஆண்டர்ப்ரூனராக பண்ணணும் அப்படின்றத கேளுங்க. அதுவே உங்களை ஒரு பெரிய வளர்ச்சி பாதையில் விடும். That's a very nicely put, sir. Maybe if you want to add. Yeah, just to add two things. Or சொன்னது போல தான், making a mistake is not wrong. We all make mistakes. I keep making mistakes every year. But repeating the mistake is wrong. You have to, if you made a mistake, learn from it and don't repeat it. If you then repeat, then of course, then that will be the only other thing. So don't learn from your mistake, no, don't repeat the mistake. So I think that's the only thing about mistakes. I think that's perfectly said, because there's a famous saying which says, first time is a mistake, second time is a blunder, third time you want to do it. And so I think that's a good insight, sir. And then I have a question. So basically, can you share an experience where failure led to a valuable leading opportunity in your firm?
which you thought, okay, we are out, but then you see, okay, there's a very big opportunity which came because of that? This is a nice question to have. I think one, I don't know, failure, a list of failures from which I've learned. But if I were to learn from a recent, say, last 3-4 years failure, one of the things when the COVID situation came, now earlier I was making a point that you should have a very good team. One of the big challenges we had in being in a rural area like Pollachi was there is no shortage of dedicated, hard-working people here. That's the plus. But sometimes when you want, when you're growing very fast, when you're like, we were, I think in 2016, I was earlier doing a joint venture with a French company for 12 years. Between 2003 and 2015, because on the time when I was an entrepreneur, because I'm not from a business family, I mean agricultural family, etc. So agri-based business, I was an entrepreneur in those years. In 2002, I entered international business. So in the beginning, how to market Lanteriya, so we went for a joint venture for 12 years. So Adil, I realized that I was not thorough in studying the international market. So இதை நம்மளால் முடியுமான்னு சொல்லிட்டு ஐ எம் அன் எக்ஸ்பர்ட் இன் ப்ரொடக்ஷன், ஐம் நாட் அன் எக்ஸ்பர்ட் இன் சேல் அப்படின்னு சொல்லி ஐ சைன்ட் அப் ஃபார் 12-year கான்ட்ராக்ட். அண்ட் ஐ ஸ்டில் நெவர் ஃபர்கெட். ஸோ அப்போ இங்கே எங்களோட ஆடிட்டர் முத்சாமத்தில் நடராஜன்கிற ஆடிட்டர் அப்புறம் ஒரு we made an MOU in 2002 sitting here. And in that contract, luckily, I made sure I kept my intellectual property to myself. I said, I'll keep my knowledge, I will not give you, you market. But in that contract that we signed, so we gave rights to marketing. One single word, one word was missing in that. We are giving you exclusive rights to marketing. I should have put exclusive first rights to marketing. And the word first was not there. And the word first only illadhanala, when we started to grow, within 3-4 years, we became well known in the whole world of vanilla as the best in the world. So then we realized this person had an ability to say buy X hundred tons of vanilla. But the world market was almost 10-15 times bigger and everybody came here. And the number one, no, you can't sell up winter. So I had to wait for 12 years to come out of that contract. And then in 2016, but I learned from that. Adukapra, because of that, we went into contract farming, we went to marketing, we went into brand. So that mistake was due to one particular word, because I didn't use my knowledge enough to say, let's go get opinions, get other. But the mistake helped me. If I had not made that mistake, I don't think we would have grown to the extent that we grew. So I think that's one example. Yeah, I think that is a fair way of saying from your own life experience how it changed it. I think that's a very nice one, sir. And then from a technical point of view, right, I think we see a lot of AA things are happening in the world right now. And then people are saying AA will replace humans. I think now also we recently hear that TCS is cutting down jobs. யாருமே இதுக்கு பதில் எனக்கு தெரியும்லாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி கேள்வி. எல்லாருமே நம்மளுடைய அனுபவத்தை வச்சு நம்ம என்ன நினைக்கிறோன்றதை சொல்லலாம். பட் இப்போ என்னோட பர்சனல் இதில் பார்த்தீங்கன்னா, நான் ChatGPT அதிகமாக யூஸ் பண்ணுறேன். எனக்கு டிசம்பர் 2ஆம் தேதி ஒரு சர்ஜரி நடந்தது. நான் அதுக்கு ஒரு 6-7 இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட், 3 சர்ஜன் கன்சல்ட் பண்ணேன். ஆனால் என்னுடைய ரிப்போர்ட்டெல்லாம் ChatGPTயில் அப்லோட் பண்ணி ஒப்பீனியன் கேட்டு, அந்த சர்ஜரி டிசிஷனுக்கும் அதை பண்ணி தான் ஆகணும், அது கிளியராக புரிஞ்சுட்டு பண்ணுறதுக்கு அதிகமாக உதவின கன்சல்டன்ட் அப்படின்னா நான் ChatGPTயை தான் சொல்லணும். ஏன்னா இதில் டாக்டர்ஸ்க்கு அது தெரியும், ஆனால் டாக்டருக்கு டைம் கிடையாது. அவங்க இப்போ நான் ஒரு சர்ஜன்ட்டையோ ஒரு இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட்டையோ போனால் அவங்க என்ன மாதிரி ஒரு 25-30 பேஷண்ட்டை டெய்லி பார்க்கணும். ஸோ தே டோன்ட் ஹேவ் டைம் டு ஆன்சர். என்னால் 2012 எக்கோ ரிப்போர்ட்டு, இசிஜி ரிப்போர்ட் எல்லாம் அப்லோட் பண்ணி எனக்கு வேணுன்ற மாதிரி ஒரு 1000-1500 கேள்வி கேட்டிருப்பேன் ChatGPTயை. இந்த ரிப்போர்ட்டுக்கும் அந்த ரிப்போர்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, எது இம்ப்ரூவ் ஆகுது, எது ஒஸ்ட் ஆகுது அப்படின்ட்டு. அண்டு ரெண்டாவது டாக்டர்ஸ் அவங்க ஒரு முடிவை சொல்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போ அவங்க எனக்கு சொன்ன முடிவு 50% டாக்டர்ஸ் 6 months வெயிட் பண்ணுங்க, சர்ஜரி பண்ணியே ஆகணும், ஆனால் நீங்கள் 6 months வெயிட் பண்ணுங்க
ஏன்னா இது ரொம்ப ஹை ரிஸ்க் சர்ஜரி அப்படின்ட்டு. இன்னொரு 50% டாக்டர் வந்து நீ ஹெல்த்தியாக தானே இருக்க, இப்போவே பண்ணிடலாம் அப்படின்னுட்டு. ரிஸ்க் வந்து ஈவன் தோ ஸ்டட்டிஸ்டிக்கல் ரிஸ்க் இஸ் வெரி ஹை, ஃபார் யூ த ரிஸ்க் ஃபேக்டர் வில் பி லிட்டில் லோயர், ஸோ இட்ஸ் பெட்டர் டு டேக் த ரிஸ்க் நவ் அப்படின்னுட்டு 50%. இப்போ நமக்கு மனசுக்கு பிடிச்சது வந்து கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணலான்றது தான், ஏன் இப்போவே பண்ணணுன்றது இல்லையா? அப்போ நான் உடனே பண்ணணும்னு டிசைட் பண்ண ஹெல்ப் பண்ணது வந்து ChatGPT தான். ஏன்னா சரி, நான் கூகுள் பண்ணி சர்ச் பண்ணி அதே இன்ஃபர்மேஷனை படிக்கலாம், ஆனால் அது நிறையா மெடிக்கல் லிட்ரேச்சராக கொடுக்குது, அதை படித்து புரிஞ்சுக்க முடியாது. வேறஸ் நான் ChatGPTயில் சொல்கிறதே ஒரு காமன் மேனுக்கு டம் டவுன் பண்ணி சிம்பிள் வேர்டில் கொடு அப்படின்லாம் சொன்னால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுக்குது. அண்ட் அதை வந்து நான் ஒரு கன்சல்டன்ட்டையும் போய் ChatGPT சொல்கிறது கரெக்டாக தப்பான்றதை வெரிஃபை பண்ணேன். அவங்கள்ட்ட இருக்கிற நேரத்தில் நிறையா கேள்வி கேட்க என்னை ட்ரெயின் பண்ணிட்டு அதை மாதிரி. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இசிஜி ரிப்போர்ட், ஒரு எக்கோ ரிப்போர்ட், ஒரு பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் போட்டால் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அனலைஸ் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் அன்றைக்கி ஒரு நாள் நான் சும்மா ஒரு புது டூல், அதாவது இந்த இப்போ வைப் கோடிங் அப்படின்னு ஒன்று வந்து பாப்புலர் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு வைப் கோடிங் பிளாட்ஃபார்மில் சும்மா போயிட்டு நான் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போனேன். நான் வந்து ஒரு 25-30 மணி நேரம் அடுத்தவங்களுக்கு விளக்கி சொல்லி ஒரு 6 மாதத்தில், அதுக்கப்புறம் ஒரு 10-20 மணி நேரம் டெஸ்ட் பண்ணி 6 மாதம் ஒரு 20-30 மணி நேரம் அவங்களோட மீட்டிங் போட்டு என்ன அவுட்புட் வருமோ அது வந்து 12 நிமிஷத்தில் வந்தது ஒரு வைப் கோடிங் பிளாட்ஃபார்மில். அண்டு இப்போ நம்ம வந்து ஏஐயோட ஆரம்ப கட்டத்தில் இருக்கோம். ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து நிறையா நம்ம பண்ணுற ட்ரட்ஜரி வந்து ஏஐனால் ஆட்டோமேட் பண்ண முடியும். ஸோ நிறையா வேலைகள் வந்து நமக்கு அந்த திறமை தேவையில்லை. இப்போ வந்து நான் ஒரு மல்டிப்ளிகேஷன் ப்ராப்ளத்தை வந்து என் பொண்ணு ஏஐ இன்ஜினியராக இருக்காங்க, அவங்கக்கிட்ட ஒரு மல்டிப்ளிகேஷன் சொன்னாலே நான் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறேனோ அது மாதிரி 3 டைம்ஸ் டைம் அவங்களுக்கு ஆகும் மல்டிப்ளை பண்ணி நம்பர் சொல்ல. ஏன்னா கேல்குலேட்டர்லாம் இருக்கிறதுனால ஒரு மல்டிப்ளிகேஷன் ஆஸ் அ ஸ்கில் அவங்க டெவலப் பண்ணிக்கல, ரைட்? ஆனால் நான் அதை வச்சுட்டு வேறு விஷயத்தில் அவங்கள ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ அப்போது நம்ம நிறையா விஷயம் நம்ம ஸ்கில்னு நினைக்கிறது வந்து தேவையில்லாத ஸ்கில் ஆகிடும். எப்படி மெமரி ஆச்சோ, மெமரியே பார்த்தீங்கன்னா இப்போது 1991-92 எனக்கு வந்து ஒரு 500 ஃபோன் நம்பர் மனப்பாடமாக தெரியும். இப்போ என் ஃபோன் நம்பர் மட்டும்தான் தெரியும். வேறு யார் ஃபோன் நம்பரும் மைண்டில் மனப்பாடம் பண்ண முயற்சி பண்ணாதான் ஞாபகம் இருக்கும் நமக்கு, இல்லையா? ஸோ அந்த மாதிரி அது ஒரு ஸ்கில்ன்றதே இப்போ போயிடுது, மெமரைஸ் பண்ணணும் அப்படின்றது, இல்லையா? அந்த மாதிரி நிறையா மாற்றங்கள் வரும். இதில் எக்ஸ்ட்ரீமாக ப்ரெடிக்ட் பண்ணுறவர் வந்து வினோத் கோஸ்லான்னு ஒருத்தர். நீங்கள் எல்லாருமே இந்த கேள்விக்கு ஒரு வினோத் கோஸ்லா நிறையா விஷயம் ஃப்யூச்சரை பற்றி கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணவர். அதாவது ஐஐடி டெல்லியில் 1970s படிச்சுட்டு ஒரு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இதில் வந்து அவரே கம்பெனி கோஃபவுண்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. அவர் ஒரு பெரிய அமெரிக்காலேயே வெரி ரெஸ்பெக்டட் ஏஞ்சல் இன்வெஸ்டர். நிறையா பெரிய பெரிய கம்பெனிலலாம் ஆரம்ப காலத்தில் இன்வெஸ்ட் பண்ணதா அது மாதிரி. அவர் வந்து ஒரு 12 ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காரு ஏஐ என்ன பண்ணணுன்னு. அதில் இப்போ டீச்சர்ஸ் இருக்க மாட்டாங்க, ஏன்னா ஒருத்தருக்கும் பர்சனலைஸ்டு டீச்சர் கிடைப்பாங்க, ஒருத்தருக்கும் பர்சனலைஸ்டு ஃபிசிஷியன் கிடைப்பாங்க, டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி மனுஷங்க செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும் அதில் மினிமம் 80% ஏஐ ஆட்டோமேட் பண்ணிடும் அப்படின்னு என்னெல்லாம் நடக்கும்னு அவர் ஒரு 12 ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காரு. அது கேளுங்க, தட் வில் பி அ மோர் நல்ல ஒரு இன்ஃபார்ம்டு ப்ரெடிக்ஷனாக இருக்கும். பட் இது எல்லாத்தையும் விட 2 முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது நான் காலேஜ் முடிச்சுட்டு வர்றதே 1990 அப்போ தான் பேங்க்லலாம் கம்ப்யூட்டரைசேஷனுக்கு எகெயின்ஸ்டாக ஸ்ட்ரைக்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, கம்ப்யூட்டர் வந்தால் வேலை போயிடும் அப்படின்னுட்டு. ஸோ நான் இதை பற்றி ஒரு 1.5 வருஷம் முன்னாடி இந்த ChatGPTலாம் பெரிய இதுவாக இருக்கிறதே யோசித்தேன். எனக்கு என்ன தோணித்துன்னா, மனுஷங்க எப்பொழுதுமே புது புது அனுபவங்களை நம்ம தேடுறோம். இப்போது என்னோட அப்பா ஜெனரேஷன் எடுத்தோம்னா, நான் ட்ராவல் பண்ணது எனக்கு இருக்கிற அனுபவங்களில் 1% 2% தான் அவருக்கு இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ நிறையா இங்கே ரெசார்ட்டில் தங்குறோம், அங்கே போய் இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறோம், அது மாதிரி ஏதோ ட்ரெக்கிங் போகிறோம், அது மாதிரி இது எதுவுமே பண்ணதில்லை. எங்கள் அப்பாவுக்கு 56 வயசு ஆகிறதே அவர்
தாத்தா ஆயிட்டாரு. அவர் வயசானவர் மாதிரி தான் நடந்துப்பார். எனக்கானா இன்னும் ஏதோ 30 வயசு மாதிரி நினச்சிட்டு இருக்கேன் நான், இல்லையா? அந்த மாதிரி அப்போது நமக்கு அனுபவம் வந்து நிறையா தேவைப்படுது. இப்போ நீங்கள் லாஸ்ட்டு 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா வித் எவ்ரி இயர் வி ஆர் வேல்யூயிங் எக்ஸ்பீரியன்ஸ் மோர். நிறையா புது மாதிரி அனுபவங்களை தேடி தேடி போகிறோம். அப்போது ஏஐ வந்து நிறையா வேலையை ஆட்டோமேட் பண்ணிட்டு அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் அதிகமான நேரம் கிடைக்கும் நிறையா அனுபவங்களை தேடி போக. அப்போ நிறையா அனுபவம் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம கண்ணதாசன் சொல்லியிருக்காருல, அனுபவமே வாழ்க்கை அப்படின்னுட்டு. அப்போ மேபி நம்ம நிஜமாவே வாழ்க்கையை நல்லா வாழ பழகிப்போமா இருக்கும். ஸோ இப்போ இந்த வினோத் கோஸ்லா மாதிரி இருக்கிற சாம் ஆல்ட்மன் மாதிரி இந்த ஏஐயில் இருக்கிற பெரிய ஆள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படின்னு. அப்படின்னா நீங்கள் வேலையே பார்க்க வேண்டாம், அரசாங்கம் உங்களுக்கு இவ்வளோ ரூபா கொடுத்துரும். அப்போ யார் யாருக்கெல்லாம் நிஜமாவே வேலை பார்க்கணுன்னு இருக்க ஒரு பேஷன் இருக்கோ அவங்களாம் அவங்களுக்கு பிடிச்ச வேலையை பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நிறையா பேர் ஏஐ எல்லா வேலையும் எடுத்துட்டா எதிர்காலம் என்ன ஆகுன்றவங்களுக்கு இந்த ஏஐயில் ஒர்க் பண்ணுற பெரிய லீடர்ஸ்லாம் சொல்கிற பதில் யூனிவர்சல் பேசிக் இன்கம் வந்துடும். ஸோ வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பேங்க்கில் பணம் வரும், அவங்க பாட்டுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம், எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கும். வேலை பார்க்கறது தான் என்ஜாய்மெண்ட்டுன்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு பிடிச்ச வேலையை செஞ்சிட்ருக்கலாம், எல்லாமே அதிகமாக கிடைக்கும், அதனால் கவலையே பட வேணாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த யுனிவர்சல் பேசிக் இன்கம்லாம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நம்ம 100 நாள் திட்டம்னு நம்ம சொல்கிறோமே, அந்த மாதிரி ஃப்ரீ மீல் அந்த மாதிரி நம்ம ஏற்கனவே நம்ம சொசைட்டியில் அது கொஞ்சம் நடந்துகிட்டே தான் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் அதிகமாகும், அவ்வளோதான். ஸோ மேபி இட் வில் கவர் மோர் நம்பர் ஆஃப் பீப்புள் அந்த மாதிரி. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஏஐ இதில் அப்படின்றது இம்பார்ட்டண்ட்டு. இப்போ கண்டிப்பாக எல்லாருமே ஏஐ டூலை யூஸ் பண்ண பழகிக்கணும். ஏன்னா இன்றைக்கி ஒரு ஏஐ வந்து நம்மளுக்காக அவ்வளோ வேலையை செய்ய முடியும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தப்பு. அப்போ உங்கள் துறை சார்ந்த ஏஐ டூல் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி கண்டிப்பாக நிறையா யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அது பெட்டராக நீங்கள் அதுக்கு மேலே என்ன வேல்யூ ஆட் பண்ணலாம், அதுக்கு மேலே நம்ம எப்படி நம்ம மைண்டு ஒர்க் ஆகுன்றதை இது பண்ணலாம். ஸோ இதில் இப்போ க்ரியேட்டிவிட்டி இன்வால்வ் ஆகிற ஒர்க்கு, அவர் வினோத் கோஸ்லாவே சொல்கிறது ஹார்ட் சர்ஜரி, பிரெயின் சர்ஜரி மாதிரி வேலையெல்லாம் மக்கள் தான் பண்ணுவாங்க அப்படின்ட்டு, அது ரோபோ பண்ணாது அப்படின்னு அவரே சொல்கிறாரு. இதில் அது மாதிரி ஒரு சில வேலைகளால் ரோபோவால் இப்போ பண்ண முடியாது, ஏஐயால் பண்ண முடியாது மாதிரி இருக்குது. பட் நம்ம எல்லாரும் இன்றைக்கி பண்ண வேண்டியது நம்ம துறை சார்ந்த ஏஐ டூலில் வி மஸ்ட் பி அமங் த எக்ஸ்பர்ட் யூசர்ஸ். அந்த மாதிரி நம்ம மாற்றிட்டோம்னா நமக்கு இன்றைக்கி நிறையா நேரம் கிடைக்கும், அந்த நேரத்தில் வாழ்க்கையை பெட்டராக அனுபவிக்கலாம், அந்த நேரத்தில் அதிகமாக பணம் சம்பாதிக்கலாம். ஐ திங்க் ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தீங்க சார். அண்ட் வி ஷுட் பி த ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் கண்டிப்பாக எடுக்கணுன்றது அந்த இண்டஸ்ட்ரியில். ஓகே, ஐ திங்க் ஒரு கொஷின் சார், இட் இஸ் மோர் ஆஃப் குளோபல் எக்கானமிக்ஸ். ஸோ இது வந்து இட் இஸ் ஆஸ்க்ட் பை 3-4 people. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு consolidate and ask it. So I think ஒரு 200 years 300 years முன்னாடி இருக்கும்போது UK was the supreme power, UK kingdom, and then later it got shifted into a superpower of US, which was like இப்போ சூப்பர் பவர் பார்த்தீங்கன்னா they are there for let's say 60 to 75 years right now, and now there is a shift or a drift which we see from east to west that China is picking up. So one of the best thing which we see as an outsider is Tesla was supposed to be a EV champion, but now that has been taken over by BYD as a global sale. And at the same time now, I think the President of United States is making tariff and lot of things to ensure the dollar value remains the power to hold the things. So now how do we see as India in this game, like whether this tariff will affect us, whether the US supreme power will continue for long, and how it will affect our Indian people in terms of doing big business across US. And then there's a famous question also coming up, a lot of things, because there's a lot of small entrepreneurs, they do an investment on gold, but that is now tripled in 6 years. So dollar, gold, supreme power. So how do you see this economics going around? Before
maybe I won't be able to give the answer in full for your expansive question, but அதுக்கு முன்னாடி one short line on ChatGPT and artificial intelligence. அவர் சொன்ன மாதிரி I'll take the last line. ஏன்னா being a doctor, I am forced to answer this. சரிங்களா? The last line is said, நம்ம எல்லாருமே நம்ம துறையில் artificial intelligence யூஸ் பண்ணி we have to become experts in that. So that is the most important key line. For example, எதுக்கு சொல்றேன்னா, see, I am into 4 fields and so on. One is of course medicine. The second is agriculture. The third is food processing and natural products, which is natural vanilla. And the fourth, of course, I call myself a social entrepreneur in politics. So, wherein you're not going for any returns, you're hoping to do a change, and even if you do a change, you'll never benefit from it, other than making a legacy or a name. You're not going there. At least my version of politics is not to go there for money, but to make a change. So, in the Nalla, coming back to this point of AI, it's a wonderful tool to gain knowledge. So, do I use AI to gain knowledge? Definitely. But you should be, if I'm using it for one day to find out something about yesterday, the whole last 2 days I've been on AI, on one of my very close relative, meaning my wife's father itself, was right now struggling for his life in Ramakrishna Hospital because he had a major accident and his brain is exposed, and I don't know whether he'll survive. Okay. So even though head injury, I'm probably spending 8-10 hours in Coimbatore in the ICU last 2 days. Okay, traumatic brain injury, what are the new things that I can do other than what I already know? So definitely AI is helping me. I'm trying to find. So, but அதை interpret பண்ணி யூஸ் பண்றதுக்கு, because I'm a doctor, I know that field. If you're not a doctor, for example, to know some basic knowledge, like how Sir used it to know about his issue, should all use it, but there will always be that particular human factor that finally makes that decision in critical things. So you have to not discard that human factor. Is my small bit of advice. Another example is, for ECG, பார்த்தீங்கன்னா மேலேயே வந்துடும். Nowadays all ECGs even in villages are computerized. மேலே வந்து interpretation right side topல வந்துடுது. So many times I'm seeing where it says acute myocardial infarction, அப்படின்னா heart attack வந்து வருது. So as AI develops in future, the errors will be less. But if you go by that alone, if the doctor goes by that alone, then he'll be doing a critical mistake and treating the patient wrongly. So அதே போல in my field, I can use it to think, but at the end of the day, you should also use it as a knowledge tool. And in your field, you can use it as an expert tool, but for other fields, you should use it as a knowledge base. Okay, that's about AI. Coming to economy and everything else, see whether it was the colonial powers of Great Britain, and then mostly, the tool that they used to rule over somebody else was knowledge. If not knowledge, it was arms. So it was not that we were less knowledgeable, and third is about marketing. So the Britisher, when he came to our country, if you see all the pompousness, the number of people who are living here were not even 1% of our population. So on the 1% of them, we could have easily overthrown, but they gave or bimbam. They created something that we thought they are bigger than what they were. It took Mahatma Gandhi along with thousands of other freedom fighters to make us realize that they are not as big as what you think, fear, and that's how we overthrew. Same way the US has used that tool. But that's not going to sell anymore because the globe is a village now. Knowledge is there, and all these things about tariffs and things will definitely put difficulty if we are having a business that is based on that country. So it's time to look at opportunities. If you have not looked at that so far, if you're dependent on one country or something, then this is bound to happen sometime or the other. And as Madalna Chunadabola, the best country to do business with is India. Because we are just by sheer population, by sheer economy, we have the largest. Even I have learnt in Manila that earlier we were looking at export. We were literally 100% EOU till 3 years ago till the COVID. Today, I probably make the highest margins in our own country. And 2 days ago, I had a long talk at 9 o'clock with the French
buyer of whom I know for 15 years. I literally, the language I used on the call, it was, you guys just are nothing but third-rate cheats. What do you mean that? I say, yes, because you are nothing but middlemen, you're brokers. So I'm not interested in doing any more business with you all unless you're willing to give value for the product that I'm having. Right? Otherwise, my country is there, you're secondary to me. But on the stage, Varak, it took 20 years. So you have to work hard for that. So economy porthalavukku, I don't think, yes, if there's somebody in this room who's dependent on US as the dominant buyer, yes, it will be quite a tough time for you, because this fellow who's now putting all these tariffs will take time to learn the hard way that that decision of his is not going to help him. But otherwise, the brunt will be borne by us. So I think as far as global economy, I think we are definitely, we have to learn from China. If you look at, you go into YouTube or AI even and see, and you'll see the growth of Indian economy and China economy. If you compare it for the last 30 years, we were literally so close to each other till about 20 years, 25 years ago. And that's when they started to move away from us and take such a big peak. And now we have to catch up with them. So we have to learn from them. And I think we have to look at our own population as the best market. On gold, I don't know. I think that's a well said. Do you want to add anything on this one? The global markets, especially for softwares, or especially for this? இதுவும் ஏஐ மாதிரி தாங்க. ட்ரம்ப் நாளை காலையில் என்ன பண்ணுவாருன்னு யாருக்கும் தெரியாதுல்ல. ஸோ பட்டு ஓவரால் வந்து நம்ம சார் சொன்ன மாதிரி தெர் இஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அதனால வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, ஆஸ் அன் ஆண்டர்ப்ரனர் அண்ட் இன்வெஸ்டர், இப்போ இந்த டேரிஃப் இதெல்லாம் வந்து ஒரு இந்தியாவில் வந்து நமக்கு ஒரு நிறையா இன்னும் ஒரு இந்த செல்ஃப் சஸ்டைனபிளாக நம்ம மாறணும், எக்கானமி எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட் வந்து குறையணும், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து உள்நாட்டு உற்பத்தியை அதிகம் பண்ணணும் அப்படின்னா அதுவும் நமக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏன்னா நம்ம உள்நாட்டிலேயே நமக்கு இன்னும் மார்க்கெட் வந்து பெருசாகும். நிறையா ப்ராடக்ட் வந்து இப்போ நம்ம இங்கே செய்யறதே இல்லை. ஏன்னா நம்ம அதை சைனாலேருந்து சீப்பாக இம்போர்ட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு நாட்டிலேருந்து உள்ளே கொண்டு வந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ நான் வேலை ஆரம்பிக்கிறதே 1990 பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு டெக்னாலஜி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றதே இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன், நம்ம இறக்குமதி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்கே இந்தியாவில் ப்ராடக்ட் பண்ணுவோன்ற ஒரு ப்ராடக்டில் தான் நான் ஒர்க் பண்ணேன். ஆனால் இந்த லிபரலைசேஷன் ஆரம்பித்து ஒரு 95, 96 டைம் ஃப்ரேமில் அந்த மாதிரி டெக்னாலஜியில் இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷனுக்காக வேலை செய்வோம் அப்படின்ற ஐடியாவே போயிடுது. ஏன்னா நம்ம வந்து நம்மளை அந்த குளோபல் எக்கானமியில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக போயிட்டோம். சைனாக்கும் நமக்கும் அவர் சொன்னார் வித்தியாசம்னு, அதுதான் முக்கியமான காரணம். இப்போ 1990, 91 இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷனுக்காக நிறையா கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐஐடி மாதிரி சென்டரில் நிறையா ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் 95, 96 வர்றதே நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்துடுது. அப்போ இப்போ வந்து இம்போர்ட் கொஞ்சம் நம்ம யோசித்து தான் பண்ணுவோம், உள்நாட்டிலேயே அந்த தொழில்நுட்பத்தை வளர்க்கணும் அப்படின்னா நிறையா இன்ஜினியர்ஸ்க்கு ஜாப்ஸ் க்ரியேட் ஆகும், நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ அதில் ஒரு பெரிய பாசிட்டிவ் இருக்குது. ஏன்னா நம்மளோட பெனிஃபிட், நம்மளுக்கு இருக்கிற அட்வான்டேஜே டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட். நிறையா யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இப்போது, அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கணுன்றது. அதே வந்து ஏற்றுமதி நடக்கும், இங்கே தான் வேலை செய்கிறதுக்கு நிறையா ஆட்கள் இருக்காங்க. அதனால இந்த சைனா +1 அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியில் இந்தியாவில் நிறையா இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கான தொழிற்சாலைகள் வரும், வேலை வாய்ப்பு வரும் அப்படின்ற மாதிரி நடந்தால் அதுலேயும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் இதில் ஒன்று வந்து ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட். இப்போ ட்ரம்ப் ஒன்றுமே பண்ணாமல் இருந்து நிறையா கம்பெனி இங்கே வந்து நிறையா பேருக்கு வேலை கிடைச்சிது அப்படின்னா, ஷார்ட் டேர்மில் நம்ம இளைஞர்களுக்கு நிறையா வேலை கிடச்சி நல்லா இருப்போம். லாங் டேர்மில் அது நமக்கு நல்லது கிடையாது. ஏன்னா அந்த டெக்னாலஜி நம்ம ஓன் பண்ணல. இப்போ என்னோடய ஜெனரேஷனில் பார்த்தீங்கன்னா, இன்டெல், டெக்ஸஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஹியூலட் பேக்கார்டு, எஸ்ஏபி, மைக்ரோசாஃப்ட், கூகுள், இந்த கம்பெனி எல்லாருமே இந்தியாவில் தான் அமெரிக்காவுக்கு அடுத்து அதிகமான ஆட்கள் வச்சுருக்காங்க. ஆனால் இங்கேருந்து ஃபைல் பண்ணுற பேட்டன்ட் எல்லாமே வந்து அமெரிக்காவில் தான் பேட்டன்ட் லாக்கு மரியாதை அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு, அது அமெரிக்காவோட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. நாளைக்கு அந்த டெக்னாலஜியை இந்தியாவில் நம்ம யூஸ் பண்ணோன்னா அமெரிக்காவுக்கு ராயல்ட்டி கொடுக்கணும், அதை மாதிரி இருக்குது. அப்போ இந்தியன் இன்ஜினியர்ஸ் இந்தியாவில் க்ரியேட் பண்ண நிறையா டெக்னாலஜிக்கே வந்து
பேட்டன்ட் ஓனர்ஷிப் வந்து இப்போ அமெரிக்காவில் இருக்குது. அதனால நம்ம ஷார்ட் டேர்மில் ஆக்சுவலாக ட்ரம்ப் இந்தியாவுக்கு நல்லது பண்ணுறாரு அப்படின்றது என்னுடைய எண்ணம். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் நம்ம ஊரில் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஓன் பண்ணணும். நம்ம அதனால இந்தியன் கம்பெனிஸ்க்கு வேலைக்கு போகிறதுக்கு வந்து ஒரு மவுஸ் வரும். அந்த மாதிரி விஷயம் நடக்கிறது நல்லது. அதனால் இது டெய்ல்ஸ் யூ வின் ஹெட்ஸ் யூ வி வின் அப்படின்ற மாதிரி, டெய்ல்ஸ் யூ லூஸ் ஹெட்ஸ் வி வின் மாதிரி சுச்சுவேஷனில் இந்தியா இருக்குது. ஏன்னா ஓரளவுக்கு இப்போ நம்ம யங்ஸ்டர்ஸை பற்றி நிறையா பேர் சொன்னாங்க. ஆனால் உலகம் முழுக்க பார்த்தா, அதாவது நீங்கள் இன்னைக்கு இருக்கிற லேபர் எவ்வளோ அட்டன்டிவாக எவ்வளோ சின்சியராக வேலை செய்கிறாங்க அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்குதுன்னு வைங்க. அந்த இண்டெக்ஸில் எப்பொழுதுமே உலகத்தில் தான் ஒரு மோர் எத்திக்கல், மோர் ஹார்ட் ஒர்க்கிங், மோர் சின்சியர் பீப்புள் வந்து இந்தியன் லேபரில் கிடைக்கும் அப்படின்றது இருக்குது. அப்படின்னா அந்த இண்டெக்ஸில் இன்றைக்கி தான் நம்மளும் அதிகமாக இருப்போம். அதாவது ஒரு அமெரிக்காலேயோ ஒரு சைனாவிலேயோ இன்றைக்கி நம்மளை விட மோசமாக இருப்பாங்க யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இன்ஃபேக்ட் நான் இவங்க சொல்லிகிட்டு இருக்கிறதே ஒரு விஷயம் என்னுடைய கருத்து சொல்லணும்னு நினச்சேன். அதாவது நான் அடிக்கடி ஒரு இதை யோசிப்பேன். எனக்கு இன்றைக்கி 21 வயசு இருந்தது, இல்லை நான் இன்றைக்கி காலேஜில் இருந்தால் எப்படி இருப்பேன் அப்படின்ட்டு. நான் அப்போ யோசிக்கிறது, நான் 16-17 வயசு வரைக்கும் இருந்ததை வச்சு நான் காலேஜில் இருந்தால் எப்படி இருப்பேன்றதை யோசிக்கிறது. நான் இன்டர்வியூ பண்ணுற எல்லா பசங்களை விடையும் மோசமாக தான் இருந்திருப்பேன் அப்படின்றதுல எனக்கு வந்து அதில் கருத்து வேறுபாடு வந்ததே கிடையாது. சரி, நம்ம நிறையா பேர் நம்ம எப்படி இருந்தோன்றதை மறந்துடுறோம். நம்ம இன்றைக்கி இருக்கிற மாதிரி இன்ஸ்டாகிராம் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, இன்றைக்கி இருக்கிற அளவுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது, எல்லாமே இன்றைக்கி இருக்கிற மாதிரி இருந்திருந்தா நம்ம அப்போ எப்படி இருந்திருப்போம் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஏன்னா இன்றைக்கி நான் எப்படி இருக்கேன், இன்றைக்கி அவங்க எப்படி இருக்காங்கன்றதை யோசிக்காமல். அப்போ என்னோட இது வந்து நான் வந்து மோர் டிஸ்ட்ராக்டட், மோர் ஸ்பாயில்டு பிராட்டாக இருந்திருப்பேன்றது வந்து என்னோட கருத்து. அப்போ நான் யோசிப்பேன், இப்போ இன்றைக்கி படிச்சுட்டு ஒரு 21 வயசு பையன் வெளியில் வரான் அப்படின்னா ஆக்சுவலாக எனக்கு அவனை பார்த்தா பாவமாக இருக்குது. ஏன்னா இப்போ எனக்கு இருந்த அளவுக்கு ஃபேமிலி சப்போர்ட் அவனுக்கு இருக்கா? 90% இல்லை. எனக்கு இருந்த மாதிரி சோஷியல் சப்போர்ட் அவனுக்கு இருக்கா? 90% இல்லை. ரைட். அண்டு எனக்கு இன்னைக்கு அவனுக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு, எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன். எனக்கு இருந்த டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி அவனுக்கு 10 டைம்ஸ் டிஸ்ட்ராக்ஷன். ஒரு 20 வயசு பையனோட மைண்டில் நம்ம போய் பார்த்தோன்னு வைங்க, அதாவது இப்போ நமக்கு வந்து ஒரு சின்ன குளத்துல கண்ணை கட்டி விட்டா மாதிரி நம்ம ஃபீல் பண்ணோம்னா, அவன் கடலில் கண்ணை கட்டி விட்டா மாதிரி இருக்கணும். அவ்வளோ விஷயம் நடக்குது. அப்புறம் நான் இன்னொரு இது யோசிப்பேன். இப்போ நான் இன்ஜினியரிங் காலேஜ் சேர்றதே காரைக்குடி அன்னபூர்ணாவில் 2 ரூபா ஒரு தோசை, இன்றைக்கி 60 ரூபா. கிட்டத்தட்ட நீங்கள் போட்டிங்கன்னா 9% சிஏஜிஆர் தோசையோட விலை. எங்கள் அப்பா தாம்பரத்தில் வீடு கட்டுறதே 100 ரூபா ஒரு மேசனோட சம்பளம், இன்றைக்கி 1000 ரூபா ஒரு மேசனோட சம்பளம், 6% சிஏஜிஆர். அப்போ அண்ட் இன்ஃப்ளேஷன் இஸ் மச் ஹையர் தேன் 6%. 6% விட விலைவாசி அதிகமாக கூடியிருக்கு. அப்போது ஒரு சின்சியராக வேலை பார்க்குற ஒரு புவர் பர்சன் ஆர் மிடில் இன்கம் பர்சனோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஒரு வருஷமும் கம்மியாயிட்டே போகிறது. இப்போ ஐடியில் பார்த்தீங்கன்னா 1990 ஒரு ஹெச்சிஎல், இன்ஃபோசிஸ் மாதிரி கம்பெனி 2700 ரூபா சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாங்க மாதம். இப்போ வந்து 35,000 32,000 அந்த மாதிரி கொடுக்குறாங்க. எல்லா பெனிஃபிட்டும் சேர்த்து இப்போ காஸ்ட் டு த கம்பெனின்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம். முன்னாடி அது 2700 பிஎஃப் மட்டும். அப்போ காஸ்ட் டு த கம்பெனின்ற கான்செப்ட் அவ்வளோ கிடையாது. ரைட். அதோடைய சிஏஜிஆரும் 6% தான். வேற நீங்கள் எந்த பொருளை வேணால் எடுத்துக்கங்க, சம்பளம் வந்து 6% 7% தான் அதிகமாகிருக்கு அன்னிலிருந்து இன்னைக்கு 40 வருஷத்தில், 35 வருஷத்தில், 40 வருஷத்தில். ஆனால் விலைவாசி வந்து 9% சிஏஜிஆர் பேசிக் ஐட்டம்ஸ் ஏறி இருக்கு. அப்போ குவாலிட்டி ஆஃப் லைஃப் குறைஞ்சிட்டே வருது. அப்போ ஃபேமிலி சப்போர்ட் கிடையாது, சோஷியல் சப்போர்ட் கிடையாது. ஒரு மெட்ராஸில் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு நான் டிமார்ட் வாசலில் வேளச்சேரியில் ஒரு போர்டு பார்க்குறேன், 12,000 ரூபா சம்பளத்துக்கு வேலை கிடைக்கும்னு. சரி, நம்ம ஜெனரேஷனில் ஒருத்தர் தனியாக மெட்ராஸில் போய் அங்கே சம்பாதிச்சு அங்கே இருந்துட்டு வீட்டுக்கு பணம் அனுப்ப முடியும். இன்றைக்கி ஒருத்தர் மெட்ராஸில் வந்து 12,000 ரூபா சம்பாதிச்சார்னா அவராலேயே அங்கே இருக்க முடியுமான்னு தெரியாது. வீட்டிலேருந்து பணம் கேட்டு தான் இருக்க முடியும் அவரால். அப்போ என்னுடைய இது என்னென்னா, தொழில் முனைவோர் எல்லாருக்குமே நம்ம பே பண்ணுறது முதல்ல ஹானஸ்ட் வேஜஸாக இருக்கான்னு பார்க்கணும். இன் மை ஒப்பீனியன்
நம்ம காம்படிட்டிவ், அதாவது இந்த எக்கானமி ஹைப்பர் காம்படிட்டிவ், ப்ரைஸ் சென்சிட்டிவ் அப்படின்ற பேரில் எல்லா பிஸ்னஸுமே வந்து நம்ம ஒரு பே வந்து குறைஞ்சிட்டே போகிறது மாதிரி இன் ரியல் டேர்ம்ஸ். ஸோ நம்ம அப்போது அவனுக்கு ஃபேமிலி சப்போர்ட் இல்லை, சோஷியல் சப்போர்ட் இல்லை, ப்ளஸ் எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் இந்த மாதிரி வேலையில் பார்த்தா இல்லை. அது மாதிரி இருக்குன்னா எப்படி வந்து லாயல்ட்டி, ட்ரஸ்ட், லாங் டேர்ம் இதெல்லாம் வரும்? டெய்லி இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு 20 வருஷம் வேலை பார்க்குறதே வீட்டை பற்றி யோசிக்கவே வேணாம். இப்போ ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலைக்கு சேர்ந்த 6 மாதத்தில் அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா இவன் தான் போய் பார்த்துக்கணுன்ட்டு வேலையை விட்டு போகிறாங்க பசங்க. ஸோ ஐ திங்க் ஆஸ் ஆண்டர்ப்ரனர் வி ஆல்சோ ஹாவ் டு திங்க் ஃப்ரம் அன் எம்ப்ளாயி பெர்ஸ்பெக்டிவ். Putting a human index definitely values. அண்டு ரெண்டாவது விஷயம், நான் வந்து இதே மாதிரி யாருமே என்ன மாதிரி வேலை செய்கிறாங்க மாட்டான்றாங்கன்றத நான் 2012 யோசித்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. இன்னைக்கு வர்ற 21 வயசுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதாவது இப்போ நான் 1990 கிராஜுவேட் ஆகிறதே எவ்வளோ ஸ்பெஷாலிட்டிஸ் இருந்தது மெடிசினில். இப்போ நான் ரீசெண்டாக ஒரு இதில் பார்த்தேன், கார்டியாலஜியில் மட்டும் 11 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஏன்னா நான் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு லாஸ்ட் 1.5 இயர்ஸாக நிறையா ஹாஸ்பிட்டல் போகிறதே நிறையா புது ஸ்பெஷாலிட்டி பார்த்தேன். அப்போ தான் பார்த்தா 11 ஸ்பெஷாலிட்டி இருக்குது கார்டியாலஜியில். ஐயில் 11 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அந்தளவுக்கு ஸ்பெஷலைசேஷன், அந்தளவுக்கு முன்னாடி நான் படித்து முடிக்கிறதே இல்லாத ஃபீல்டு அவ்வளோ வந்திருக்கு இன்றைக்கி. அப்போது ஒரு யங்ஸ்டராக இன்றைக்கி வராரு அப்படின்னா அவருக்கு இப்போ நான் கிராஜுவேட் ஆகிறதே ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போகிறோம். ஐ டென்ட் பிக் த ஜாப் ஐ வென்ட் டு, ஐ ஸ்டார்டட் டூயிங் த ஜாப் ஐ காட். எனக்கு எந்த வேலை கிடைச்சதோ அதை நான் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்குன்னு ஒரு ப்ரிஃபரன்ஸே இல்லை. இன்றைக்கி பசங்களுக்கு அப்படி இல்லை. அப்போது நான் 2012 அப்புறம் என்ன ஒர்க் பண்ணேன்னா, எனக்கு என்ன மாதிரி பர்சனாலிட்டி ஆள் வேணும், ரேதர் தென் லுக்கிங் அட் டிகிரி, அவர் இதை ஸ்கில் இருக்குது அவன் வாயால் என்ன சொல்கிறான்றதை விட பர்சனாலிட்டி டெஸ்ட். நமக்கு என்ன மாதிரி பர்சனாலிட்டி ஆள் வேணும், அவருக்கு என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ நம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்கிற வேலை தான் தரமா, இல்லை எந்த வேலையாக இருந்தாலும் நான் செய்வேன், இன்ட்ரெஸ்டே இல்லாத வரவங்களுக்கு நம்ம வேலை தரமா, அந்த இதில் வந்து நான் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அப்போது ஐ வில் ரெக்ரூட் த ரைட் டைப் ஆஃப் பர்சன் and I will recruit the person with interest in the job and who needs a job. And அப்போ வந்து we were able to see better retention, better involvement in work, better motivation எல்லாமே. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுவோம். I think that's very detailedly put up, sir. I think what you said is you touched up the inflation and you touched the human index as well. Very well. Thank you. Thanks for the insight. I think I'll take one question from the audience for both, if there is a questions. குட் ஆஃப்டர்நூன் சார். ஆக்சுவலி இப்போது நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். இதில் ஒரே ஒரு விஷயம், ஆக்சுவலி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருந்துட்டு திடீர்னு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஆக்சுவலி இது வந்து எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு தெரியல, ஆனந்த் சார் கோச்சிக்கூடாது. ஒய்எஃப்பில் தான் அந்த மெசேஜை வந்து நான் வந்து ஷேர் பண்ணேன், என்னோடய ப்ரோச்சரையும் என்னோட இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பர்சனலாக எல்லோரும் விஷ் பண்ணாங்க. எனக்கு திடீர்னு ஒரு பயங்கர ஷாக்கு. குரூப்பில் யாருமே ஒரு விஷ் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஐயோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம பேசாமல் வேலைக்கே போயிடலாமோ, 1 லட்சம் 2 லட்சம் சம்பளத்தை விட்டுட்டு ஏன்டா பிஸ்னஸ்க்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2-3 நாள் தூக்கமே வரலைங்க சார். இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது? நான் ஒரு சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் 22 இயர்ஸ் இருந்துட்டேன். இதை எப்படி ஓவர் கம் பண்ணி நான் இந்த பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ணுறது அப்படின்னு ஏதாவது ஒரு சின்ன டிப்ஸு? இல்லைங்க, இன்டெல் சிஇஓ ஆண்டி க்ரோன் இருந்தார். அவர் சொன்னார் ஒன்லி த பேரனாய்டு சர்வைவ் அப்படின்னு. ஸோ நானும் எந்த வேலையை புதுசாக செஞ்சாலும் ஒரு வாரம் தூங்க மாட்டேன். ஸோ அதனால் அது வந்து ஒரு நல்ல இது. ஏன்னா அது வந்து உங்களுடைய டெஸ்ட் மாதிரி, உங்களுக்கு உறுதியாக இருக்கீங்களா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தில் அப்படின்றதுக்கு. எல்லாருமே வந்து சீரியஸாக இருக்காங்க, பிஸ்னஸை வந்து சீரியஸாக பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறது ஒரு நார்மலான விஷயந்தான். அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஆனால் செய்ய வேண்டிய பிஸ்னஸை
யோசித்து திரும்பி மேபி அதை ஏஐ டூல்ஸ்டையும் பேசுங்க அதை பற்றி. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், நல்லா தூக்கம் வரும். தேங்க்யூ. எஸ்பெஷலி இந்த ஆலையில் அதை கடைக்கு டீ ஆத்துற மாதிரி நீங்கள் சொன்ன வேர்ட் வந்து வெரி நைஸ். Okay, thanks a lot for this wonderful session. I think I tried to put all these questions which came around, and both this gentlemen, I think you took time in detail explaining. Thanks a lot. Thank you. And I'll ask Anand to do the facilitation. நம்ம தலைவர் அவர் விக்ரமராஜா சார் சொன்னார் என்னோட ஹெல்த் இதை பற்றி. நான் வந்து டிசம்பர் 2ஆம் தேதி ஐ ஹேட் அரோட்டிக் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் அந்த அசெண்டிங் அரோட்டா ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி நடந்ததுங்க. இது வந்து எனக்கு நான் பிறக்கிறதே ஒரு மெடிக்கல் கண்டிஷன், இந்த பைகஸ்பிட் அரோட்டிக் வால்வ் இருந்து அதில் நிறையா ரீகர்கிகேஷன் இருந்ததுனால அங்கே அரோட்டிக் ஸ்டெனோசிஸ் வந்து அது மாதிரி. ஸோ இப்போது நான் இதில் கற்றுன்றது என்னென்னா, முக்கியமாக நம்ம எல்லாருக்குமே யூஸ் ஆகிற மாதிரினா, இந்த கண்டிஷன் வந்து ChatGPT கூகுளில் ரிசர்ச் பண்ணது வரைக்கும் 150 பேரில் ஒருத்தருக்கு இருக்குமா. அண்ட் இட் இஸ் ஜெனட்டிக் அப்படின்னா, இப்போ எங்கள் ஃபேமிலியில் வேறு யாருக்காவது இருக்கலாம் அது மாதிரி. ஸோ 150 பேருக்கு ஒருத்தர் இருக்கும். அப்போது நான் வந்து லக்கி என்ன, எனக்கு இப்போ இந்த ஹார்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே 20 வருஷமாக டெவலப் ஆகி தான் அது இந்த மாதிரி ஒரு சர்ஜரியில் வருது அப்படின்ட்டு. அப்போ எனக்கெல்லாம் 20-25 வருஷம் முன்னாடியிலேருந்து ஆர் மேபி பிறந்ததுலேருந்து வயசாக ஃபாஸ்டராக ப்ராப்ளம் போயிட்டு இருந்திருக்கும் அந்த மாதிரி. அப்போது நம்ம வி ஹாவ் டு லிசன் டு அவர் பாடி. நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, நிறையா நேரம் வந்து ஒரு டயர்டாக இருக்குது. இப்போ எனக்கு எப்படி இது ப்ராப்ளம் இதுவாச்சுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வருஷம் டயர்ட் ஆகிட்டே வந்தேன். நான் நார்மலாக வயசானா டயர்டாகும் போல இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட்டு டாக்டரை போய் கேட்பேன், அவங்க வந்து டெஸ்ட்டெல்லாம் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லா தான் இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. டில் 2021 அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ தான் எடுத்து பழைய ரிப்போர்ட்லாம் பார்த்தா அதில் மைல்டு அரோட்டிக் ஸ்டெனோசிஸ்லாம் போட்டிருக்கு. ஆனால் அதை யாரும் அதனால என்னன்றதை பற்றி சொல்லலை. ஈவந்தோ நான் டாக்டரை பார்த்துட்டு இருந்தாலும் அது சர்ஜரின்னு சொன்ன ஒன்று தான் நான் பழசெல்லாம் எடுத்து பார்த்தேன், பழசெல்லாம் வச்சுருந்தேன். ஸோ இப்போ இது கிராஜுவலாக ப்ரோக்ரஸ் ஆகும். அப்போ வி ஹாவ் டு லிசன் டு அவர் பாடி. எனக்கு வந்து ஒரு சிவியரான ஃபட்டிக் இருந்தது. இப்போது நான் இப்போ ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்தேன்னா கால்லாம் அப்படியே வெள்ளையாயிடும். ரத்த ஓட்டம் வந்து கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் எல்லாமே நான் டாக்டரை அப்பப்போ பார்ப்பேன், வருஷம் ஒரு முறையாவது பார்ப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பிக்கெஸ்ட் திங் நான் என்ன கற்றுண்டேன்னா, வி ஹாவ் டு லிசன் டு அவர் பாடி. நமக்கு டயர்டாக இருக்குது, நமக்கு இதுவாக இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி ஏஐ டூல்லாம் இருக்குது. அதில் நம்மளுடைய சிம்டம், ஏன்னா டாக்டர்ஸ் வந்து ஓவர் ஒர்க்டு. இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் பரவாயில்ல, பட் ஓவராலாக மீதி ஸ்டேட்லலாம் நம்பர் ஆஃப் பீப்புள் வெர்சஸ் நம்பர் ஆஃப் டாக்டர் ரேஷியோ வந்து இன்னும் நமக்கு அதிகமான டாக்டர்ஸ் தேவை இல்லையா. அண்ட் 2வது வந்து டாக்டர் இல்லாமல் அவங்க இப்போ நம்மளோட 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் நம்ம அவங்களுக்கு 10,000 ரூபா கொடுக்க ரெடியாக இல்லை. ஸோ இந்த 2 பிரச்சனையினாலும் நம்ம வி ஹாவ் டு லிசன் டு அவர் பாடி. நம்ம வந்து இப்போ இருக்கிற டூல்ஸ்லாமும் யூஸ் பண்ணிவிட்டு டாக்டர் கொடுக்குற 10 மினிட்ஸில் எது கரெக்டான கேள்வியோ அதை கேட்க பழகிக்கணுன்றது தான் நான் கற்றுண்டது. தேங்க்யூ. Because it's health related, if I can force myself to give a tip, the good old saying, health is wealth. நம்ம ஒரு பைக் வச்சுருக்குறோம், கார் வச்சுருக்குறோம், அதை மறக்காமல் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது, 5000 கிலோமீட்டர் ஓடிட்டா சர்வீஸுக்கு போகும்போது மறக்காமல் கொண்டு போய் கொடுத்துட்றோம் சர்வீஸ்க்கு. ஆனால் நம்ம பாடியை கொண்டு போய் ஒரு செக்கப் பண்ணுறதுக்கு வி ஆல் ஹெசிடேட். ஸோ ஆகையால் டு டூ செக்அப், லைக் சார் சொன்ன மாதிரி டு டூ அ செக்அப்ங்கிறது ஆனுவல். என்ன ஒரு இப்போல்லாம் சண்டேஸே தெர் ஆர் இனஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் தட் ஓப்பன் ஃபார் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் ஆன் சண்டேஸ். ஸோ நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் எதுவும் கெடுக்காமல் வருஷத்துக்கு ஒரு முறை போகிறது, தெர் இஸ் நோ எக்ஸ்கியூஸ் ஃபார் நாட் டூயிங் அ செக். ஒன்று. செகண்ட் பாயிண்ட் ஆன் தட், அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ ஹாவ் டு அட்மிட் ஆஸ் அ டாக்டர், ஆஸ் அ ஃபிசிஷியன், that unfortunately நம்ம நாட்டில் வந்து அக்கௌண்டபிலிட்டி ஆஃப் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் இஸ் நாட் தேருங்கிறது இஸ் அ சேட் ட்ரூத். அக்கௌண்டபிலிட்டி இல்லை. ஸோ அதனால் என்னென்னா,
there is no excuse. Now, I've lived by that. From the day I started my practice 35 years ago, I've lived by that. There is no excuse for making a wrong diagnosis. If you cannot make a right diagnosis, now you have to send to the next person to find the diagnosis. And overworked as a patient or soldier. But that's not, no doctor has a right to say that he's overworked. Then reduce your work. That's the doctor's responsibility. He should not, he has to give time to diagnose that patient. Luckily, sir, as he said, bicuspid aortic valve is, you're born with it. அது பிறக்கும்போது இருக்கிறதா. And அவர் சொன்ன ரேஷியோ ஆல்சோ வெரி ஆக்யூரேட்லி சொல்கிறாரு. சேம் வே மைட்ரல் வால்வ் ப்ராப்ளம்ஸ் 5% ஆஃப் த பாப்புலேஷன் will have it. ஆனால் unfortunately நம்ம நாட்டில் இதே if an American doctor had made this mistake, I'm sure sir would have sued the doctor and made him lose his license. So accountability இல்லை. அதனால் நீங்கள் it's very important. Annual summary 3 points because of time. Medical check. Second, find the doctor who's willing to give you time. Don't just go by the doctor who has the maximum number of patients. He's not willing to give you time, find another one. There are enough. Doctor-patient ratio, Tamil Nadu is almost close to the US now. Number of doctors per population, we are almost close to US. India, we are way ahead of other states. So there are enough doctors. Don't go by the number of crowd that is there outside a hospital, but who is willing to give you time. You must you do that. Is my 2 bit of medical advice. Thank you. Thank you, sir. Thank you. So I'll ask Anand to do the facilitation. Yeah.